தேமுதிகவின் வேட்பாளர் தேர்வு குழு கூட்டம் சென்னை கோயம்பேட்டில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தங்கமணி தரும் நேரடி தகவல்களை இப்போது பார்க்கலாம். தங்கமணி, இந்த கூட்டம் எப்ப தொடங்குது? தற்போது அங்கு நிலவும் சூழல் என்ன? தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் விஜயகாந்த் நேற்று நடந்த பொதுக்கூட்டத்தில் தேமுதிக தனித்தே போட்டியிடுகிறது என்று அறிவித்திருந்தார். இந்த நிலையில் அவரது மனைவி சில கட்சிகள் எங்களோடு இணைய வேண்டும் என்று விரும்புகின்ற கட்சிகள் இணையலாம் என்று அறிவித்திருந்தார். அது மட்டுமில்லாமல் விஜயகாந்த் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதாவது தேமுதிகவிற்காக வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்காக 7 பேர் கொண்ட குழுவை அமைக்கின்றேன் என்ற தகவலையும் அவர் அறிவித்திருந்தார். அதன்படி தேமுதிகவின் இளைஞர் அணி செயலாளர் சுதீஷ், பொருளாளர் இளங்கோவன், தலைமை கழக செயலாளர் பார்த்தசாரதி, கொள்கை பரப்பு செயலாளர் சந்திரகுமார், சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், சட்டமன்ற உறுப்பினர் மோகன்ராஜ், பேராசிரியர் ரவீந்திரன் ஆகியோர் 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவினர் இன்று தங்களது முதல் கூட்டத்தை துவங்கி இருக்கின்றனர். அதாவது தேமுதிகவை பொறுத்த வரையில் 3200 பேர் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனுவை அளித்திருந்தனர். அவர்கள் நேர்காணலிலும் ஈடுபட்டனர். நேர்காணலில் விஜயகாந்த் அவர்கள், இந்த கட்சியின் தலைவர் விஜயகாந்த் இவர்களிடம் கேள்விகளை எழுப்பி நேர்காணலை சந்தித்தார். இந்த நிலையில் நேர்காணலுக்கு வந்திருந்த வேட்பாளர்களின் பட்டியலை சரிபார்த்து அதை ஸ்க்ரூட்டனை செய்து அதில் இறுதி பட்டியலை தயாரிப்பதற்காக இந்த 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களது முதல் கூட்டம் இன்று தொடங்கி இருக்கிறது. தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அலுவலகத்தில், கோயம்பேடு அலுவலகத்தில் தொடங்கி இருக்கிறது. அவர்கள் அந்த ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் அவர்கள் பரிசோதனை செய்து வருகிறார்கள். அதன்படி இந்த வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியானது தேமுதிகவை பொறுத்தவரையில் இன்று முதல் தொடங்கி இருக்கிறது. தேமுதிகவின் வேட்பாளர் தேர்வு குழு கூட்டம் இன்னைக்கு தொடங்க இருக்கிற நிலையில வேட்பாளர் இறுதி பட்டியல் எப்ப வெளியிடப்பட வாய்ப்பு இருக்கு தங்கமணி? அதாவது வேட்பாளர் பட்டியல் எப்போது வெளியாகும் என்ற ஒரு முழுமையான தகவல் இன்னும் நமக்கு கிடைக்கவில்லை. இருப்பினும் அவர்கள் 1 வாரம் அல்லது அதற்கு மேல் 2 வாரம் குழு எடுக்கலாம் என்று கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் வேறு கட்சிகள் ஏதேனும் இணைந்தால் அந்த தொகுதி பங்கீடெல்லாம் இருக்கிறது. ஒருவேளை மக்கள் நல கூட்டணி எல்லாம் இணையலாம் என்ற கருத்தெல்லாம் நிலவுகிறது. எனவே அதெல்லாம் ஒரு வழியாக முடித்துவிட்டு தான் இவர்கள் இறுதியாக வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிடுவார்கள். இருப்பினும் 2 வாரங்களில் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். ஆனால் இது தேமுதிகவிற்கு வருகின்ற கூட்டணி கட்சிகளை பொறுத்துதான் இது அமையும் என்பது கருத்தாக இருக்கிறது. தங்கமணி, அந்த பட்டியல்ல கட்சியினருக்கு அதிக வாய்ப்பு இருக்குமா? அப்படி இல்லைன்னா பொறுப்பாளர்களுக்கு, மன்ற பொறுப்பாளர்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குமா? இதுல தேமுதிகவை பொறுத்தவரையில் மன்றத்தில் இருப்பவர்களும் கட்சியில் இருப்பவர்களும் கிட்டத்தட்ட இருவரும் ஒருவரே தான். மன்றத்தில் இருப்பவர் கட்சியிலும் இருக்கிறார்கள். எனவே குறிப்பாக கட்சியில் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கு முக்கியமான அந்த இந்த சீட்டானது வழங்கப்படுகிறது. ஏனென்றால் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொருளாளர் போன்ற பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கு இடம் கிடைக்கும். அதே சமயத்தில் மன்ற செயல்பாடுகளில் மிக தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கும் சீட்டு வழங்கப்படும். அதன் அடிப்படையில் தான் கடந்த முறை நடந்த தேர்தல்கள் எல்லாம் அவ்வாறுதான் நடந்திருக்கிறது. எனவே இந்த முறையிலும் அதே போல நடக்கும். இருப்பினும் இந்த வேட்பாளர் தேர்வு என்பது அவர்கள் எந்த அளவுக்கு செலவு செய்வார்கள், அவர்களது அந்த உள்ளூர் செல்வாக்கு அவர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது, பணபலம் எந்த அளவுக்கு இருக்கிறது, அதே போல அவர்கள் எந்த அளவுக்கு தெரியும், அதே போல ஜாதி ரீதியாகவும் சில கணக்குகள் இருக்கிறது. எனவே இதையெல்லாம் பார்த்துதான் இந்த வேட்பாளர் தேர்வு என்பது இறுதி செய்யப்பட இருக்கிறது. தங்கமணி, தேமுதிக வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து போட்டியிடும் அப்படின்னு நேத்து அந்த கட்சியோட தலைவர் விஜயகாந்த் அறிவிச்சாரு. இந்த அறிவிப்பு தொண்டர்கள் மத்தியில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு? தொண்டர்கள் மகிழ்ச்சியா இதை உணர்றாங்களா, இல்ல அதிருப்தியா இருக்காங்களா? தொண்டர்களை பொறுத்த வரையில் தேமுதிக தனித்து போட்டியிடுகிறது என்ற அறிவிப்பு வந்தவுடன் ஒரு பெரும்பான்மையார் ஒரு உற்சாகத்தை அடைந்தனர். தனித்தே சந்திக்கலாம், நாம் தனித்தே சந்திக்கலாம், இப்போது ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது, ஒரு நல்ல அரசியல் சூழல் சரியாக இருக்கிறது, அதனால் நாம் தனித்தே சந்திக்கலாம் என்று அவர்கள் மத்தியில் ஒரு கருத்து இருக்கிறது. ஏனென்றால் நிறைய பேர், அதாவது விஜயகாந்திடம் நேர்காணலுக்கு வந்த வேட்பாளர்களும் கூட தனித்து போட்டியிடலாம் என்ற கருத்தை தெரிவித்ததாக ஒரு தகவல் இருக்கிறது. அதனால் பெரும்பான்மையாக அவர்கள் ஒரு உற்சாகத்தில் இருப்பதாகவே தெரிகிறது. இருப்பினும் கட்சியில் ஏற்கனவே பொறுப்பில் இருப்பவர்கள், எம்எல்ஏக்களாக சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் எல்லாம் திமுகவுடன் கூட்டணி அமைந்தால் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கைகள் அதிகப்படுத்தக்கூடும், அந்த சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஏனென்றால் அதாவது தனித்து போட்டியிட்டு ஓட்டுகளை மட்டும் அதிக அளவில் பெறுவதா அல்லது கூட்டணி அமைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதா என்றால்
சட்டமன்ற உறுப்பினர்களை அதிகப்படுத்துவதன் மூலமா தான் நமக்கு சீட்டுகள் கிடைக்கும், அதாவது எம்எல்ஏக்கள் ஆகலாம் என்ற ஒரு ஆசை இருக்கிறது. அதன் அடிப்படையில் ஏற்கனவே எம்எல்ஏக்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு ஆசையும் இருக்கிறதாக தகவல் இருக்கிறது. எனவே ஒரு மாதிரியான, அதாவது ஏற்கனவே பொறுப்பில் இருப்பவர்களுக்கு இது போன்ற ஆசையும், பொறுப்பில் இல்லாதவர்களுக்கு தனித்தே போட்டியிடலாம் என்ற ஆசையும் ஒரு கலந்து ஒரு வேறுபட்ட கருத்துக்கள் நிலவுகிறது.